பிரைஸ் லார்டுங்க. வருத்தமான ஒரு செய்தி எங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த மணிப்பூர் பகுதியில் நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நியூஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 3 தேவனுடைய ஊழியர்களை சுட்டு கொலை செய்துட்டாங்க. அதில் எப்படி போட்டிருக்காங்கன்னா, பயங்கரவாதிகள்னாலே கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. பயங்கரவாதிகள்னாலே தேவ ஊழியர்கள் கொலை செய்து கொண்டிருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளை, தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, நம்ம மணிப்பூருக்காக ஜெபிக்க வேண்டிய காரியங்க. மணிப்பூரில் பிரச்சனை முடிஞ்சது நினச்சோமா? இல்லை நடந்து கொண்டு தான் இருக்குது. நம்ம நினைக்கிறோம் பிரச்சனை முடிஞ்சது நினைக்கிறோம். இல்லை, பிரச்சனை நடந்து கொண்டு தான் இருக்குது. அவங்க கொலை செய்ய கொண்டு தான் இருக்கிறாங்க. தேவனுடைய ஊழியர்கள் கொலை செய்யப்பட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒன்று சொல்கிறதை பார்த்து பயந்து விடக்கூடாது. தேவனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற ஊழியர்களுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். தேவனை உயர்த்துகிற தேவ நாம மகிமைப்படட்டும். இரத்த சாட்சிகள் வரும்போது தேவனுடைய ஒரு அடையாளம் நடக்குது. என்னன்னா, தேவனுடைய பரலோக ராஜ்யத்துடைய சமீபமாக இருக்கிறத அறிந்து கொள்ளுங்க. கோதுமையானது மண்ணில் மடிந்து அது இன்னும் பலன் கொடுக்கும். தேவனுடைய ஊழியர்கள் கொலை செய்யப்பட்டிருந்தாலும் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்குது. தேவ ஜனமே, ஒரு நாளில் அவர்களும் வந்து தேவ ராஜ்யத்தில் நிற்க போகிறாங்க. அவங்க அந்த பூமியில் மரித்திருக்கலாம், ஆனால் ஒரு நாளில் தேவ சமூகத்தில் வந்து நிற்க தான் போகிறாங்க. கர்த்தர் அவருக்காக எழுந்து நிற்க தான் போகிறார். இப்போ கூட அவர் பாரு எழுந்து நின்று கொண்டு தான் இருப்பார். இந்த தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்குது. அதனால் சொல்லுகிற மணிப்பூருக்காக நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் நம்ம மேலே விழுந்த கடமை. இனி ஒருபோதும் இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கக்கூடாது, வன்முறைகள் நடக்கக்கூடாது. இங்கே மாத்திரம் எந்த மாநிலத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் வராதபடி நம்ம ஜெபிக்கணுங்க. ஒரு சமாதானத்தை தேவன் மணிப்பூருக்கு கொடுக்கணும். அதில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும்படி எல்லா தேவ ஜனங்களும் இதை பார்த்து ஜெபிக்கணும். அவன் குடும்பம் ஆறுதல் அடையணும். யோசித்து பாருங்க, நார்மலாக ஒரு மனிதன் மறிச்சிட்டாவே அது குடும்பம் யாரும் இல்லாமல் நிற்கும். ஆனால் கர்த்தருக்காக மறித்திருக்கிற தன் குடும்பத்தை தன் கணவரை இழந்து, தகப்பனை இழந்து தவிக்கிற அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் அடைய நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபிங்க. தேவ சமூகத்தில் இந்த மணிப்பூருக்காக சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்க. தைரியம் செய்து சொல்லுகிறேன். சகோதரனே, சகோதரியே, நீ பார்க்கிற இந்த செய்தி கேட்கும் போது இவர் செய்தி கேட்டுக்கொண்டு போய்விடாத. கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்குது. தேவனுடைய வருகை ரொம்ப சமீபமா இருக்குது. ரத்த சாட்சியோட எண்ணிக்கை இன்னும் எழுந்து கொண்டே இருக்குது. தேவன் சொன்ன வார்த்தையின்படி கடைசி நாட்கள் ரத்த சாட்சியில் எழும்புன்னு சொன்னார். ரத்த சாட்சியில் எழும்பி கொண்டிருக்கிறாங்க. அவனோட வருகை ரொம்ப சமீபம். கோதுமை மண்ணில் மடிகிறத போல மடிந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் சீசர்கள் அப்படிதான் கொலை செய்யப்பட்டாங்க. தேவனுக்காக தன் ஜீவனை கொடுத்தாங்க. தேவனுடைய சாட்சியா நின்றாங்க. அதே போல நீங்களும் நானும் தேவனுக்காக சாட்சியை நிற்க வேண்டும். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்கள் என்பது அறிந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்குது. ரத்த சாட்சிகள் எண்ணிக்கை அது எழும்பும் போது இதெல்லாம் அடையாளங்கள் கடைசி நாட்கள் உண்டான அடையாளங்கள். தேவ ஜனமே, அதனால ஜெபம் பண்ணுங்க. இது குறித்து வருத்தத்தோடு அழுது கொண்டிருக்க அந்த குடும்பத்துக்கு தேவன் ஆறுதல் கொடுக்க முடியாது. ஜெபிங்க. ஏதோ பார்க்கும்போது ஒரே விஷயம், நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணு, ஜெபிக்கணும். ஆத்மாக்களுக்காக, ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஊழிய செய்கிற ஒவ்வொரு மிஸ்தரிமார்களுக்காக, ஊழிய செய்கிற உங்களை போல என்ன போல ஊழிய செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களை தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக